நம்ம வீட்டில் வச்சுருக்க ஒரு சின்ன தோட்டத்தோட வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நாளாக போடணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செடியுமே கடையில் தானே வாங்கி வைக்கிறோம். நம்ம வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு செடி நம்மளுக்கு சூப்பராக வரும், ஒரு செடிகள் வராது. ஆனால் நான் வச்ச செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே சொல்கிறேங்க, சூப்பராக வருது. அதே போல் கண்டிப்பாக பூ தினம் ஒரு பூ கொடுத்துருது நம்மளுக்கு. அதே போல் ஃப்ரெண்டு மருதாணி கிளை கொடுத்தாங்க, அதாவது உடச்சி எடுத்துகிட்டு கொடுத்தாங்க எனக்கு. மருதாணி அரைச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அதை அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த கிளையை தூக்கி போட வேணாம், நீங்கள் சொருவி வைங்க வந்துரும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னப்போ நான் நம்பலை. ஆனால் எல்லா தொட்டிலையும் நான் அதாவது பக்கெட்லேயும் சொருவி வச்சேன், செடிங்க கூடவே சொருவி வச்சேன். கடைசியில் அது பார்த்தீங்கன்னா எனக்கு மருதாணி செடி சூப்பராகவே வளர்ந்துடுச்சு. நல்லா கிளை நல்லா அழகாக வந்துடுச்சு, 2-3 கிளை விட்டு வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மருதாணி சின்ன கிளை கிடச்சா கூட சொருவி வைங்க, சூப்பராக வந்துடுது. அதே போல் குண்டுமல்லிலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா சொல்லிட்டு 2 செடி வாங்கிட்டு வச்சேன். தினம் 2 பூ 3 பூ கொடுக்குதுங்க எனக்கு, சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி உங்களுக்கு வந்து லோட்டஸ் ரோஸ்ன்னு சொல்லி விற்றுந்தாங்க. நான் அது வாங்கினேன், அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பெங்களூர் ரோஸ்லாம் வாங்கினா பூ நிறைய கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. நானும் அது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு நிறையவே பூ கொடுக்குதுங்க. அதை தான் சொல்கிறீங்களா, டெய்லி ஒரு பூவாவது கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ரோஸ் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா வாங்க சொல்லவே சரியான பூ இருந்ததுங்க. 7 நாள் பூன்னு சொன்னாங்க. 7 நாள் உங்களுக்கு வாடவே வராது, பூ இருக்கும்னாங்க. அது உண்மைதாங்க. ஆனால் நம்ம பராமரிக்கிறது தாங்க பூ வரது நம்மளுக்கு. இது வந்து நம்ம பூ பறிக்க சொல்ல அப்படி பூ மட்டும் பறிச்சுட்டு எடுத்துடக்கூடாது, கிளையோடு கட் பண்ணி எடுக்கணும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு போடுறேன். நான் கண்டிப்பாக நான் அந்த பூ பூக்க சொல்லலாம் கட் பண்ணி எடுத்துருவேன். கொஞ்சம் கிளையெல்லாம் சேர்த்து கட் பண்ணி எடுப்பேன். அது திரும்ப எனக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. அது தினமும் 2 பூவாவது கொடுத்துருது. பன்னீர் ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா சின்ன கலை தான் வாங்கி வச்சேன், நல்லா செம பெருசாக வந்துருச்சு. சங்குப்பூ இதெல்லாம் போட்டு விட்டுருக்கேன், அதுவும் நல்லா எனக்கு சூப்பராக வந்துருச்சு. எல்லோ ரோஸ் பாருங்கள், வாங்க சொல்ல குட்டி செடியாக வாங்கி வச்சேன். ஒரே ஒரு பூ தான் அதில் இருந்தது. இப்போ அதில் எனக்கு கிட்டத்தட்ட 7-8 பூ கிட்ட பறிச்சுட்டு இப்போ எனக்கு 4 பூ விட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் அரும்பாவே இருக்குது. 7 டேஸும் எல்லா இடத்துலையும் அரும்பா தாங்க இருக்குது. அப்புறம் காலியாக இருக்க தொட்டிலாம் வீணாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் விதையும் தக்காளி விதையும் போட்டு விட்டேன். அது நல்லா களை எடுத்து சூப்பராக வந்திருக்கு. அதை எடுத்து பதியம் போட்டாக்கா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நான் உங்களுக்கு போடுறேன். துளசியும் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. மணி பிளான்ட்டும் எனக்கு செமையாக கொடியாகவே வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.